I have already spoken to the ones. Like I'm doing is waste of paradise. So I told them as a so come and रामो रामो रामयति प्रजानाम् अभवन् कथाः रामभूतं जगदभूत् रामे राज्यं प्रशासति. வால்மீகி ராமாயணத்தில் உள்ள இந்த ஸ்லோகம் அயோத்தியா நகரமே ராமமயமாக ஆகிவிட்டது. ராமனையே தங்கள் உள்ளத்தில் கொண்டிருந்த அயோத்தியாவாசிகள் அனைவரும் ராமனோடையே ஒன்றி போனார்கள். ராமனும் ஜெகத்தும் ஒன்றாக இருக்குமா? மக்களே ராமனா, ராமனே மக்களா என்கிற அளவுக்கு அயோத்தியில் ஒற்றுமை ஏற்பட்டது. ஓர் உயிர் உடலில் இருக்கும்போது இரண்டுக்கும் அவ்வளவு நெருக்கம். நம்மால் உயிர் வேறு உடல் வேறு என்று பிரித்தும் பார்க்க முடிவதில்லை. அதே போல அயோத்தியா பிரஜைகள் வேறு, ராமன் வேறுபட்டவன் என்று பார்ப்பதற்கே முடியாமல் அவ்வளவு ஒற்றுமை இருந்ததாம். ஆனால் இன்றைக்கும் அயோத்தியா நகரத்துக்கு ராமனுடைய பெயர் இல்லை, வைகுந்தத்தினுடைய பெயர் தான் உள்ளது. அயோத்தியா அபராஜிதா என்னுதான் முதலில் வைகுந்தத்தின் திருநாமம். ஜெயிக்கப்படாத ஊர், தகர்க்கப்படாத ஊர். அந்த திருநாமத்தை தான் அயோத்தியா இன்றும் தாங்கியுள்ளது. என்னதான் ராமனுக்கென்னே அந்த ஊர் இருந்தாலும் பெயரை மட்டும் வைகுந்தத்தின் நினைவாகத்தான் வைத்துக் கொண்டுள்ளது. ஆனால் தற்போது நாம் அடைந்திருக்கும் ஊர் தன் பெயரிலேயே ராமனை கொண்டுள்ளது. ராமநகரம், ராமகிரி. பெங்களூரில் இருந்து சுமார் 30 மைல் தொலைவில் மைசூர் போகும் மார்க்கத்தில் ராமநகரம் உள்ளது. இந்நகரத்தின் நடுவே இருக்கும் மலை ராமகிரி ராமன் பெயராலேயே வழங்கப்படுகிறது. ரொம்ப தொன்மை வாய்ந்த ஊர், மிக பழமையான திருத்தலம். சுமார் 300-400 படிகள் ஏறினால்தான் மலைக்கு மேல் சென்று பட்டாபிஷேக திருக்கோலத்தில் இருக்கும் ராமனை சேவிக்க முடியும். சுக்ரீவன், அங்கதன், ஆஞ்சநேயர், அஷ்ட தீர்த்தங்கள், சப்த ரிஷிகள், பட்டாபிஷேக ராமர், இப்படி எத்தனையோ பெருமகள் வாய்ந்தது ராமகிரி. மலையின் அடிவாரத்தில் ஊருக்குள்ளே மேலும் ஒரு ராமர் எழுந்துருளி உள்ளார். இந்த ராமர் சன்னதியில் தான் மலைக்கு மேல் இருந்த உற்சவ மூர்த்திகளும் இன்று உள்ளார்கள். கீழேயும் சேவிக்க போகிறோம். மலைக்கு மேல் போய் இயற்கை வனத்தோடே பட்டாபிஷேக ராமனை சேவிக்க போகிறோம். நமக்கு ஒரு ஆச்சரியம். பட்டணத்தில் பட்டாபிஷேக ராமன், காட்டில் வனவாச ராமன். ஆனால் இங்கோ காட்டுக்கும் மலைக்கும் நடுவே பட்டாபிஷேக ராமர் உள்ளார். இது ஒரு மாறுதலான அனுபவம் தானே. முதலில் கீழிருக்கும் கோவிலை தரிசித்துக் கொள்ளுவோம். சிறு கோவில் 1971 ஸ்தாபிக்கப்பட்ட திருக்கோயில். இங்கே பெருவான் கோதண்டராமராக எழுந்தருளி உள்ளார். ரொம்ப ரொம்ப கூட்ட நாட்டம் நிறைந்திருக்கும் இடம். உங்களுக்கே சத்தம் காதில் விழுந்து கொண்டே இருக்குமே. கோயில் வாசலில் இருந்து உள்ளே நுழைகிறோம். மண்டபத்தில் பெருமான வணங்குகிறோம். நீங்கள் பின்புலத்தில் ஆதிசேஷனை சேவிக்கிறீர்கள். பெருமானுடைய பல வாகனங்களுள் ஒருத்தர் ஆதிசேஷன். இவர்தான் அனைத்து கைங்கரியங்களையும் செய்பவர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம் என்ன ஆழ்வார் சாதித்தபடிக்கு பெருமான் நின்னாலோ இருந்தாலோ கிடந்தாலோ நடந்தாலோ அனைத்து தொண்டுகளையும் புரிபவர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் அவதாரமே தான்
இளைய பெருமாள்னு கொண்டாடப்படும் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் ராமனோடே கூட புறப்படுகிறான். கிளம்பின லக்ஷ்மணனை சுமித்ரை நிறுத்தினாள். லக்ஷ்மணா, உனக்கு சொல்ல வேண்டியவை சில உள, அதை கேட்டுக்கொண்டு புறப்படு. சிருஷ்டஸ்துவம் வனவாசாய ஸ்வனுருக்த சுவிர்ஜனே ராமே பிரமாதம் ஆகார்ஷீகி புத்திர பிராதரி கச்சதி. நடக்கும் ராமனை சேவிக்காதே, அவன் அழகில் ஈடுபட்டால் கைங்கரியமே மறந்து போகும். ஆகவே ராமனில் அழகில் ஈடுபடுவதை விட அவனுக்கு தொண்டு புரிவதே நமக்கு முக்கியம். அவனையே பார்க்காமல் அவனுக்கு தொண்டு புரிவாய்னு சொல்லி அனுப்புகிறாள். அந்த கட்டத்தில் தான் நாம் தற்போது உள்ளோம். இந்த ஊர், இந்த திருக்கோயில், இதை சேவித்துக் கொண்டிருக்கும் போதே ராமன் காட்டுக்கு புறப்பட போகிறார். சர்க்கம் என்னான்னு பார்ப்போம். அயோத்தியா காண்டத்தில் 40வது சர்க்கத்தில் 8வது ஸ்லோகம். சுமித்ரை லக்ஷ்மணனுக்கு உரைக்கிறாள். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவியும் வித்தி கச்ச தாத யதா சுகம். நீ ஆசைப்பட்டபடி, உன் விருப்பம் எப்படியோ அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைச்சிருக்கு. அப்பா பிள்ளாய், புறப்பட்டு போ. இனி இந்த நாட்டை திரும்பி பார்க்காதே. ராமன் தான் உனக்கு தந்தை. ராமம் தசரதம் வித்தி, ராமனையே தந்தையாக நினைத்துக்கொள். மாம் வித்தி ஜனகாத்மஜாம், என்னையே சீதையே நானாக நினைத்துக்கொள். தந்தையை தேடாதே, ராமன் தந்தை. தாயை தேடாதே, சீதையே தாய். உன் நாட்டையே தேடாதே, காடுதான் இனி நாடு என்று சொல்லி அனுப்புகிறாள். இதற்கு பெரியவாச்சான் பிள்ளையினும் மகாச்சாரியன். ஏற்கனவே உங்களிடத்தில் கூறியிருக்கிறேன், திருச்சேங்கனூர் என்னும் இடம். அந்த இடம்தான் பெரியவாச்சான் பிள்ளையின் அவதார ஸ்தலம். ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அந்த சுவாமி. ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து பல அழகான ஸ்லோகங்கள், மாணிக்கமான ஸ்லோகங்களை எடுத்து தனி ஸ்லோக வியாக்கியானம் என்று மிக பரந்த ஒரு உரை எழுதியுள்ளார். அதிலிருந்து ஓரிரு கருத்துக்களை கீழே உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறேன். இப்போது இந்த ஸ்லோகத்துக்கு அந்த சுவாமி பொருள் கூறுகிறார். ராமம் தசரதம் வித்தி. சுமித்ரை சொல்றாள், ராமனையே தசரதனாக நினைத்துக்கொள், வேற தேடாதே. மாம் வித்தி ஜனகாத்மஜாம், சீதையே சுமித்ரையாக நினைத்துக்கொள், தாயை தேடாதே. அயோத்தியாம் அடவியும் வித்தி, அடவி காடு, காட்டையே அயோத்தியாக நினைத்துக்கொள். கச்ச புறப்படு, இனி நிற்காதே. தாத்த அப்பா, மரியாதையோடு கூப்பிடுகிறாள். மகனை பார்த்து அடை அங்க கூப்பிடவில்லை. தாத்த மரியாதையோடு கூடின என் மகனே, கச்ச புறப்படு, யதா சுகம், நீ விருப்பப்பட்டபடிக்கு சுகமா புறப்பட்டு போயிடுவா. காட்டு கேகினால் ராமன் துன்பப்படுவானேன்னு அனைவரும் அழுகிறார்கள். ஆனால் பெத்த தாயான சுமித்ரை, காட்டுக்கு போ, சுகமாக இருப்பாய் என்று சொல்லி அனுப்புகிறாள். காட்டுக்கு போனா சுகமா கிடைக்கும். லக்ஷ்மணன் எதற்காக பிறந்தானோ அது கிடைக்கும். சில பேருக்கு தங்களுக்கு எது பிடித்தமா இருக்கோ அதை செய்தால் மகிழ்ச்சி, பிடிக்காதது நடந்துட்டால் துன்பம். அது உலகத்துக்கு பிடித்ததா பிடிக்காததா தெரியாது. அவனவன் தனக்கு பிடித்ததை செய்தால் மகிழ்ச்சி. லக்ஷ்மணனுக்கு பிடித்தது சீதையும் ராமனும் ஒன்று கூடி இருக்கும் போது தொண்டு புரிய வேண்டும். அது காட்டில் தானே கிடைக்க போகிறது. இந்த பெறாப்பேறு நாட்டில் நடக்குமா என்று தெரியாது. ஆனால் காட்டுக்கு போனால் நடக்கும். அதனாலதான் யதா சுகம் போய்விட்டு வா என்று சொல்லுகிறாள். எதற்காக ராமனை தந்தையாக நினைக்க வேண்டும்? ஏன் சீதையை தாயாக நினைக்க வேண்டும்? ஏன் காட்டை அயோத்தியாக நினைக்க வேண்டும்? பெரியவாச்சான் பிள்ளை வெகு நேர்த்தியாக விளக்குகிறார். ஏனெனில் சாஸ்திரமே கூறுகிறது, பகவான் தான் எல்லாவித உறவு. துவம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா. தேவரீர் தான் மாதா, அனைத்துலகுக்கும் தாய், அனைத்துலகுக்கும் தந்தை. ஆக லோகத்துக்கே பெருமான் தாயும் தந்தையுமாக இருக்கும் போது எதற்கு சுமித்ரையும் தசரதனையும் தாயும் தந்தையா மதிக்க வேண்டும்? இனிமேல் தான் உண்மையாக நீ நடக்க போகிறாய் லக்ஷ்மணா. இதுவரைக்கும் எங்களை தப்பாக மதித்திருந்தாய். இனிதான் உண்மையான பெற்றோர் உனக்கு கிடைக்க போகிறார்கள். ஆழ்வார் பாசுரத்தில் ஒளியுளார் தாமே என்னே தந்தையும் தாயுமாவார். பகவான் தான் தந்தை தாய். மாதா நாராயண, பிதா நாராயண, பராதா நாராயண, சரணம் நாராயண, கதிஹி நாராயண. அனைத்துறவும் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும்
அவரே இனி ஆவாரேன்னு பாசம். எல்லா விதமான உறவும் பெருமான். இது இருந்துட்டா நம்ம வாழ்க்கை எவ்வளவு திருப்தியா இருக்கும். ஆறாரையோ உறவுன்னு நினைத்தால் அவர்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் ஒரு நாளும் இல்லாமல் போக மாட்டான் எம்பெருமான். அவனையே உறவாக ஏற்றுக்கொள். அடுத்தது கூறுகிறார், ஜேஷ்ட பிராதா பிதிருசமஹ, மூத்த அண்ணன் தந்தைக்கு சமம். உனக்கு இவர் மூத்த அண்ணனாயித்தே, அதனால தந்தைக்கு சமமாகவே ஏற்றுக்கொள்ளுவாய். மூணாவது பொருள் கூறுகிறார், என்னதான் இருந்தாலும் தசரதனுடைய பண்பில் ராமன் ஒரு குறை இல்லாதவன். தசரதனும் குணமுடையவன், ராமனும் குணமுடையவன். குணத்தாலே தசரதனை ராமன் ஒப்பான். ஆகையால் நீ ராமனையே உன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொள்ளலாம். குணைர் தசரதோபமகான்னு சொல்லுவார்கள். அதே போல நான் தசரதனுடைய மனம் கோணாமல் நடப்பவள், சீதை ராமனுடைய மனம் கோணாமல் நடப்பவர். அது மட்டுமல்லையே, காடு ராமன் மனம் கோணாமல் நடக்கக்கூடியது. ஆகவே அவர்களையே நீ தந்தையாக நினைத்திருப்பாய். அடுத்து சொல்லுகிறார், எப்படியும் லக்ஷ்மணா இனி தசரதன் இருக்க போவதில்லை. ராமனை பிரிந்து உயிர்விடப் போகிறான். அவன் போனவுடன் நானும் போய்விடப் போகிறேன். எப்ப தந்தையின் தாயும் இல்லையோ அப்ப இருப்பவர்களைத்தானே நீ தந்தை தாயாக கொள்ள வேண்டும். நாங்களே இருக்கவே போறதில்லையே, அவர்களையே ஏற்றுக்கொள்ளுவாய். அடுத்த பொருள் கூறுகிறார், ராமன் தந்தைக்கு எப்படி சமமானவன் தெரியுமா? தசரதனும் ஒரு பெண்ணான தன் மனைவியான கைகையின் பேச்சை கேட்டு தப்பாக நடந்து ராமனை கிளப்பி காட்டுக்கு அனுப்புகிறான். அடுத்து உன்னுடைய மதனியார் உன் அண்ணி சீதை என்ன பண்ண போகிறாள் தெரியுமா? அந்த சீதை மாயமான், மாரீச்சன் மாயமானாக பொன்மானாக வர எனக்கு அந்த பொன்மான் வேணும்னு ராமனை கேட்க போகிறாள். அவனும் எப்படி கைகை வார்த்தையை கேட்டு தயரதன் தவறாக நடந்தானோ அதே போல சீதை பொன்மானை பிரார்த்திக்க ராமனும் தப்பாகத்தான் மானின் பின்னே போய் பெரிய தவறு நிகழப் போகிறது பார். அடுத்ததும் யோசித்து பார். இந்த நாடு என்ன செய்தது? நாடு காட்டுக்கு அனுப்பித்து. காடு என்ன செய்ய போகிறது? கடற்கரைக்கு அனுப்ப போகிறதே. ஆக எல்லாம் இந்த நாடும் காடும் ஒன்னாத்தான் இருக்கு லக்ஷ்மணா. ராமனையே தந்தையாக நினைத்துக் கொள்ளுவாய். மேலும் கூறுகிறார், வடிவழகை அன்னி ராமனுக்குண்டான வீரத்தை பார். தசரதன் பெரிய வீரம். அந்த வீரத்தில் ஒரு குறை ராமனிடத்தில் இல்லை. வீரனை தந்தையாக கொண்டிருந்தாய் என்னால் இப்போது ராமனாகிற வீரனையே தந்தையாக கொள்வாய். இன்னொரு விதத்திலும் பார்க்கலாம். தசரதன் ராமனை பிரிந்து வாழப்போவதில்லை. அவன் உயிர் விட்டு விடுவான். தம்பினா நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம். எப்படி தசரதன் உங்களை பிரிந்து முடியாதுன்னு சொன்னாரோ ராமன் அப்படித்தான் லக்ஷ்மணா. அவனுக்கும் சீதையும் பிரிந்து வாழவே முடிய போறதில்லப்பா. ஆக பிரிந்தால் வாழ முடியாமை அதில் தசரதனுக்கும் ராமனுக்கும் ஒப்புமை உண்டு. அதனாலும் சொல்லலாம், ஒரு கவலைப்படாதே. நாளைக்கு ராமன் காட்டுக்கு போயிருக்கிறார், நாட்டு வாழ்க்கை இல்லையா என்று நினைக்காதே. ராமம் தசரதம் வித்தி. தசரதன் எப்படி முடிசூட்டி கொண்டு 60,000 ஆண்டுகள் சக்கரவர்த்தியாக ஆண்டானோ அதே போல 14 ஆண்டுகள் கழித்து 10,000 ஆண்டுகளுக்கு ராமனும் முடிசூட்டி கொள்ள போகிறான். ராமம் தசரதம் வித்தி. ராமனை தசரதனா பாவிப்பான்னு சொன்னால் தசரதன் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தா போலே ராமனும் சக்கரவர்த்தி ஆவான். கவலைப்படாதே, அது நடக்கத்தான் போகிறது என்று பலபடிகளாலும் சொல்லி, கச்ச இனி இங்கு நிற்காதே, உனக்கு வேண்டியது கிடக்கிறது, புறப்படு. தாத்தா பிள்ளாய் அடைன்னு சொல்லாமல் பிள்ளைய மரியாதையோடு கூப்பிடுகிறாள். ஏனால் ராம கைங்கரியத்துக்கு செல்பவன் தன் பிள்ளையாகவே இருந்தாலும் தனக்கு சின்னவனாகவே இருந்தாலும் மரியாதையோட தான் நடத்த வேணுங்கிறதுக்காக யதாசுகம் புறப்பட்டு போ என்கிறாள். லக்ஷ்மணனும் புறப்பட்டான். நாமும் ராமகிரியை நோக்கி புறப்படுவோம்.